உலகத்தை முடிக்க அவர் முதல் நாள் விற்ற பழங்களின் எண்ணிக்கையின் 1/3 இரண்டாம் நாளும். அப்ப முதலாவது நாள் 7 நாள், முதலாவது, 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது போடுவோம். மொத்தம் 7 நாட்கள் வியாபாரம் என்றார். என்ன முதலாவது தரவு தாரா? அவர் முதல் நாள் விற்ற பழங்களின் எண்ணிக்கையில் முதல் நாள் ஏதோ ஒரு பழம் வித்திருப்பதா நமக்கு தெரியா? அது தரல, நமக்கு தரல. நம்ம தெரியும் எவ்வளவு பழம் வித்தா நமக்கு தெரியாது. ஆனா அந்த முதல் நாள் விற்ற பழங்களின் எண்ணிக்கையின் 1/3 இரண்டால் வித்தார். முதல் நாள் விற்ற பழத்துடைய 3 பிரிச்சு 1 பங்கு சரியா? பெஸ்டியா முதல் நாள் விற்ற பழத்துல 3 பிரிச்சு 1 பங்கு 2ஆம் நாள் வித்தாங்க. இரண்டாம் நாள் விற்ற பழங்களின் எண்ணிக்கை. அப்ப 2ஆம் நாள் விற்ற பழம் நமக்கு தெரியாது, நம்பல தெரியாது. 2ஆம் நாள் விற்ற பழங்களின் எண்ணிக்கை 2ல் 1 பங்கினை 3ஆம் நாள் வித்தார். 3ஆம் நாள் விற்ற பழங்களின் எண்ணிக்கையை 3ஆம் நாள் விற்ற பழங்களின் எண்ணிக்கையின் 4 பிரிச்சு 1 பங்கினை 4ஆம் நாள் வித்தார். 4ஆம் நாள் விற்ற பழங்களின் எண்ணிக்கை 4ஆம் நாள் விற்ற பழங்களின் எண்ணிக்கையின் 2ல் 1 5ஆம் நாள் வித்தார். 5ஆம் நாள் விற்ற பழங்களின் எண்ணிக்கையின் 2ல் 1 6ஆம் நாள் வித்தார். எல்லாரும் பின்னமா சொல்றாங்க, எல்லாரும் பின்னமா சொல்லுவார். லாஸ்டா மட்டும் பெருமானத்தை எழுதாம் இலக்கத்துல தாரான், நிறைய தாரான். என்ன? அவர் 7ஆம் நாளில் எங்கிருந்த 43 பழங்களை விற்றார். அவர் 7வது நாள்ல மட்டும் லாஸ்டா 43 பழம் மட்டும் மிஞ்சிருக்கு, அதை விற்றார். அவரோட வியாபாரம் முடிச்சு. அப்ப நாம என்ன செய்யணும்? இதை கண்டுபிடிக்கணும். இதுல எந்த தரவு தரல? முதலாம் நாள் எவ்வளவு வித்து தரல. முதலாம் நாள் எவ்வளவு வித்துன்னு தந்திருந்தா அதை வச்சு கொண்டு சுருக்கி 2ஆம் நாள் எத்தனை, 3ஆம் நாள் எத்தனை, 4ஆம் நாள் எத்தனை போய் கண்டுபிடிச்சிருக்கணும். முதல் நாளுக்குரிய தரவு தரல. அவனோட தரவு அவன் 2வது நாளில் ஸ்டார்ட் பண்றான். முதலாம் நாள் விற்ற பழத்துல 3 பிரிச்சு 1 பங்கு பழம் தான் 2ஆம் நாள் விற்கப்படுது. அந்த 2ஆம் நாள் விற்கப்பட்ட பழத்துல இப்படியா வச்சுக்கொண்டு அதை 2ஆம் பிரிச்சு 1 பங்கு 3ஆம் நாள் இப்படியா தொடர்பு வந்துச்சு. இப்ப நான் முதலாவது என்ன செய்யலாம்? முதலாவது வியாபாரி கொண்டு மொத்த 1100 ரூபாய். அது லாஸ்ட் நாள் கடைசி 7ஆம் நாள் வித்து முடிச்சது 43. அப்ப அந்த 1100ல இருந்து 43 கழிப்போம். 1100ல இருந்து 43 கழிச்சோம் பண்ணா 1057 பழங்கள் மிச்சமாயி. அந்த 1057 பழத்தை தான் முதல் 6 நாள் வித்திருக்காரு. அதாவது அது மீன் முதல் 6 நாளும் 1057 பழத்தை வித்திருக்காரு. கடைசி 7ஆவது நாள் அன்று 43 பழம் மீந்திருக்கு. அதை 7ஆவது நாள் வித்துற மொத்தமா சமப்படுத்திட்டு 1100 சமனாயிரு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்படி கேள்வி வரக்கூடிய 2 மாசம் ஒன்று மேல இருந்து கீழே செய்யலாம். பிள்ளைகள் கீழே இருந்து மேல் நோக்கி செய்யலாம். ஆனா மேல இருந்து கீழே செய்யக்கூடிய பின்னங்கள் எக்ஸ் எடுக்க வேண்டாம். இது எக்ஸ போட்டு சுருக்கி வரணும். அப்படி செஞ்சு மேல கீழே செஞ்சு போனாலும் விட வந்து. ஆனா கொஞ்சம் சண்டை சுருக்கல எங்க மிஸ்டர் விட்டோம் வேண்டாம், எல்லாம் இதே கேள்வி நாம ரிவர்ஸ்ல கீழே இருந்து மேலே செஞ்சு கொண்டு போகலாம். சரியா? நான் உங்களுக்கு லேசான மெத்தட் கொஞ்சம் மனசாலை செய்யற மாதிரி பெண்ணை குத்தாம மனசாலை செஞ்சுட்டு போற மனுஷத்துக்கு பாருங்க. எப்படியே கடைசி நாள் கடைசி 7ஆம் நாள் முடிச்சு 6ஆவது நாள் விற்ற பழங்கள்
அந்த விற்ற பழங்களை நாம எக்ஸ் எடுப்போம். இங்க எக்ஸ் எடுக்கணும், இங்க ரிவர்ஸ் எடுப்போம். அப்ப 5வது நாள் விற்ற பழங்கள் 2x ஆகும். ஏன் தெரியுமா? 5வது நாள் விற்ற பழங்களுடைய அரைவாசி பழம் தானே 6ஆம் நாள் வித்திருக்கா. 5ஆம் நாள் விற்ற பழங்களுடைய அரைவாசி பலன் தான் 6ஆவது அளிக்கப்பட்டிருக்கு. அப்ப 6ஆவது அளிக்கப்பட்ட பழங்களுடைய எண்ணிக்கை நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன்னா, அப்ப அதுக்கு முதல் நாள் 2x அறிஞ்சிக்கணும். சரியா? அப்ப 5வது நாள் விற்கப்பட்ட பழங்கள் 2x. சரியா? அடுத்து கவனிக்கணும், 5ஆம் நாள் எப்படி பழம் விற்கப்பட்டேன்? 4ஆம் நாள் விற்கப்பட்ட பழங்களுடைய 5ஆம் நாள் விற்கப்பட்டு, அப்ப 4ஆம் நாள் விற்கப்பட்ட பழங்களுடைய அரைவாசி 2x என்றா முழுவாசி 4x. அப்ப அரைவாசி 2x. 4ஆம் நாள் எப்படி பழங்கள் விற்கப்பட்ட? 3ஆம் நாள் விற்கப்பட்ட பழங்களுடைய காவாசி. அப்ப 3ஆம் நாள் விற்கப்பட்ட பழங்களுடைய காவாசி 4x என்றா 3 நாள் விற்கப்பட்ட பழங்கள் 16x. காவாசி 4x என்றா அரைவாசி 8x, முழுவாசி மொத்தமா 16x. 16x என்றது 3வது நாள் விற்கப்பட்ட பழங்கள் எண்ணிக்கை. அந்த 3ஆம் நாள் விற்கப்பட்ட பழங்கள் எண்ணிக்கை 2ஆம் நாள் விற்கப்பட்ட பழத்துல அரைவாசி தான். 2ஆம் நாள் விற்கப்பட்ட பழத்துல அரைவாசி 16x என்றா முழுவாசி 2ஆம் நாள் 32x. 32x. இந்த 32x என்றது 2ஆம் நாள் விற்கப்பட்ட பழங்களுடைய எண்ணிக்கை. அது 2ஆம் நாள் விற்கப்பட்ட பழங்களுடைய எண்ணிக்கை முதலாம் நாள் விற்கப்பட்ட பழத்துல 3 பிரித்து ஒரு பங்கு. அப்ப 3ஆல் பிரித்து ஒரு பங்கு 32x என்றா 3 பங்கத்துல 96x. இப்படி போட்டா அது பின்னம் போட்டு போமசி செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. லேக சுருக்க மேலிருந்து கீழே வரப்ப போமசி ஆன வேண்டிய இப்படி ரிவர்ஸ் செஞ்சு போகல முழு எல்லை அது பங்கல் அவர். இப்ப 96 3ஆல் பிரித்து ஒரு பங்கு 32. 32 அரைவாசி 16. 16 காவாசி 4. 4 அரைவாசி 2. 2 அரைவாசி 1. இப்ப மண்ட கூட்டவே 1x 2x 3x. 3x 4x 7x. 7x 16x 23x. 23x 32x கொடுங்க 42 52 55x. 55x 96x 55 96 151 மொத்தமா கூட்டி பார்த்தா 151x. அந்த 151x நான் 1057 பழங்கள். 1057 பழங்கள். அப்போ எக்ஸான 1057 நாம 151 பிரிக்கிறது. பிரிக்காம என்ன விட 1057 151 7 விட பெரிய. அப்ப ஒரு எக்ஸுக்கு 7 வருது. அப்ப பாட்டா போட்டு போவோம். போடவே இல்லை. நான் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணது கேள்விக்கு தான் போட்டாலும் போதும். நம்ம கேள்விக்கு தான் போடுவோம். இது ஐபி பரிச்சயம் எல்லாரும் போட்டு படிக்க போவாங்க. கேள்விக்கு படிச்சு முதலாவது என்ன? முதல் நாள் எத்தனை பழங்கள் விற்கப்பட்டு? முதல் நாள் விற்கப்பட்ட பழங்களோட பங்கு 96x. அப்ப 96x என்றா 96 ஒரு எக்ஸ் 7 வரும். 96 7 இருக்குங்க. 6 7 32 2 போட்டு 4 மிச்சம் 9 7 63 63 4 67 672 பழங்கள் விற்கப்பட்டிருக்கு. இப்படியே மாற்றப்படும். முதலாவது நாள் விற்கப்பட்ட 672. 2வது என்ன? 3ஆம் நாள் விற்கப்பட்ட பழங்கள் தெரியும். அப்ப நம்ம ஃபுல்லா கம்மி டைம் வேஸ்ட் பண்ண தேவை. அந்த கேள்விக்கு மட்டும் பார்த்தா போதும். 3ஆம் நாள் விற்கப்பட்ட பழங்கள் 16x. 16x என்றா ஒரு எக்ஸுக்கு 7 வரும். 16 7 7 42 2 போட்டு 4 மிச்சம் 7 7 7 112. 3ஆம் நாள் விற்கப்பட்ட பழங்கள் 112 விடயமாக பண்ணி கொடுங்க. 3வது பாருங்க
ஐந்தாம் நாள் விற்கப்பட்ட பழங்கள் தெரியும். ஐந்தாம் நாள் விற்கப்பட்ட பழங்கள் 2x தானே. அப்ப 2x 2 தர 7 ஈரேழு 14 ஈரேழு 14 பழங்கள். நாலாவது பாருங்க, முதல் நாள் விற்கப்பட்ட பழங்களையும் பார்க்க எத்தனை பழங்கள் குறைவாக 2 நாள் விற்கப்பட்டது. முதலாம் நாள் விற்கப்பட்டது 96x, 2ஆம் நாள் விற்கப்பட்டது 32x. அப்ப எவ்வளவு குறைவாக 64x குறைவாங்க. 96x இருந்து 64x கழிச்சுதான் 32x வரும். அப்ப எவ்வளவு குறையுது? 64x குறையுது இல்லையா? அப்ப 64x குறையபடி அங்கே 4000. இந்த 64x என்றா 64 தர 7 4 28 8 போட்டு 2 மிச்சம் 6 42 2 44 448 பழங்கள். 448 பழங்கள் குறைவாக விற்கப்பட்டது. அஞ்சாவது பாருங்க, முதல் நாள் விற்கப்பட்ட பழங்களில் பாருங்க எத்தனை பழங்கள் குறைவாக 6ஆம் நாள் விற்கப்பட்டது. முதலாம் நாள் விற்கப்பட்ட பழங்கள் 96x பங்கு, 6ஆவது நாள் 1x. அப்ப 96 இருந்து 1x கழிக்கிறோம் 95x. நம்ம அப்படி காணத்துல ஏற்கனவே நமக்கு 96x விட தெரியும் 72. அது 1x கழிக்கிறது 1x விட 7 மனசை பார்க்கலாம். 96x நம்ம விட கண்டு வச்சிருக்கேன். 96x விட 672. அதுல ஒரே ஒரு x மட்டும் கிடைக்கும். 7 மட்டும் 672 7 கழிங்க 665. சும்மா மனசை பார்த்து போல் 665 பழங்கள் குறைவாக விற்கப்பட்டு இந்தியாவோட கொஞ்சம் போமசை பொலியா சுருக்கிட்டோம்ல எல்லாம் முடிச்சு. பின்னத்திலே நம்ம தொடர்பு எடுத்து வராம முழு பங்காக தொடர்பு எடுத்து வாரத்துக்கு என்ன செய்யணும்? ரிவர்ஸ் செஷன் போங்க. கேள்வி ரிவர்ஸ் செஷன் போனீங்கன்னா முழு பங்குல பங்கு வரும், முழு நிறைய இல்ல பங்கு வரும். அப்ப லேசா சுருக்கிறது அது மூவமா வேகது கிளியரா 3000 விளைந்த பேசணும்.